ஓஎம்ஜி ஸ்குவாடு பேசுகிறேன். இன்னைக்கான வீடியோவில் வந்து நம்ம லக்கி பிளாக் ப்ளே பண்ண போகிறோம். இது வந்து பார்ட் ஒன். இந்த லக்கி பிளாக் ப்ளே பண்ணி இதுக்கு மேலே இந்த சீரீஸ் தான் வரும். இந்த லக்கி பிளாக் ப்ளே பண்ணி நம்ம வந்து எண்டர் ட்ராகனை வந்து அடிக்க போகிறோம். இது வந்து எத்தனை எபிசோட் வந்து நம்ம எண்டர் ட்ராகன் அடிக்க போகிறோம் பார்க்க தான். இது மேலே இது வந்து பார்ட் ஒன் வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து பார்ட் ஒன்று. இதில் வந்து அதான் ரீஸ் பண்ண இடமா இங்கேருந்து நான் போனால் ஃபுல்லாக லக்கி பிளாக்கு. அதை ஃபஸ்ட்டு உடைப்பேன். அதில் கொஞ்சம் வந்து லூட்டு கிடைக்கும். ஆனால் அது எடுக்கிறதுக்குள்ளே க்ரீப்பர் வந்து அடுத்த லக்கி பிளாக்கில் வந்துடுமா. அது வந்தோடனே உடனே அந்த இடம் ஃபுல்லாக இதுவாக ரெட் கலர் பிளாக்காக மாறிடும். இன்னொரு பிளாக்கை உடைப்பேன். அதில் வந்து கலர் கலர் லக்கி பிளாக் கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று உடைப்பேன். அதில் வந்து இந்த ரெட் கலர் பிளாக்னாலே கொஞ்சம் இதுவாக தான் கிடைக்கும் போல். ஒன்றும் உருப்படியாக கிடைக்கல. இந்த பிளாக்கை போட்டு உடச்சேன். அந்த மஞ்சள் கலர் லக்கி பிளாக்கை போட்டு உடச்சேன். அடுத்தது ரெட் கலரு. அதை உடச்சா பாலமே உடஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் இங்கேருந்து போய் இப்படி இந்த சைடில் போனால் மஞ்சள் கலரு, இந்த மஞ்சள் கலர் லக்கி பிளாக்கை உடைக்கிறதுக்கு இதில் மட்டும்தான் நல்லா கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த ஒரு லக்கி பிளாக்கை உடச்சேன். உடனே ஒரு வீடு இதுவாயிடுச்சு, சமனாயிடுச்சு. அங்கேருந்து பார்த்தா ஒரு சின்ன பையன் ஓடுறான் மாட்டேன். நானும் பின்னாடியே ஓடினேன். அங்கே தண்ணி இருக்கு. அங்கே போய் நின்னுட்டேன். இங்கே ஒருத்தன் நிற்கிறான். அப்புறம் இங்கே வந்து லக்கி பிளாக் உடச்சேன். அதில் வந்து கலர் கலர் இது கிடச்சிது. இதை உடச்சேன். அதில் வந்து இது கிடச்சிது, ஏரோ. அதுக்கப்புறம் அப்படியே போனால் அங்கே வந்து வில்லேஜ் தெரிஞ்சுது. அது வில்லேஜ் அங்கே போய் பார்த்தாலும் ஃபுல்லாக லக்கி பிளாக்கு. ஃபுல்லாக எங்கே போய் பார்த்தாலும் லக்கி பிளாக் தான். அதுக்கப்புறம் அந்த இது கிடச்சிது, பேண்ட் எடுத்து போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே பிளாக் கலர் லக்கி பிளாக் இருக்குது. அதை உடச்சி பார்த்தா இங்கே பில்லியன்ஸ் வந்துச்சு. நானும் சும்மா தான் இருக்குன்னு மேலே பார்த்தா அவ்வளோ பெரிய பிக்லின்னு. மேலே வந்து உச்சியில் வந்து ஒரு விச்சு உக்காந்துருந்தது. இவ்வளோ அத்தனை பேர் மேலே அந்த விச்சு உக்காந்துருக்கு. அதுக்கப்புறம் திரும்பி அந்த பிளாக் கலரு லக்கி பிளாக்கை போட்டு உடச்சேன். அதில் வந்து ஏதோ ஒரு எஃபெக்ட் கிடச்சிது. ஏதோ இது ஸ்டொமக் சிம்பிள்லாம் போட்டு ஒரு எஃபெக்ட் கிடச்சிது. அதில் பார்த்தா டக்குன்னு ஸ்க்ரீன் அப்படியே ஒரு மாதிரியாக ஆக ஆரம்பிச்சிது. நானும் அந்த எஃபெக்ட் வந்து எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்த்தா 6 செகண்டில் முடிஞ்சிருமா. ரொம்ப ஆடிக்கினே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுவே ஆஃப் ஆகிடுச்சு. அப்புறம் திரும்பி அந்த பிளாக் கலர் லக்கி பிளாக்கை போட்டு உடச்சேன். இதில் வந்து ஏதோ இதில் வந்து பாருங்க, இதில் வந்து பாபுனே அவனை வந்தான். என்கிட்ட டைமண்ட் ஆர்மர் போட்டு இதெல்லாம் போட்டு சோடெல்லாம் வச்சுக்கிட்டு என்னை வந்து அடிக்க வர மாட்டேன். அதனால நான் வந்து சண்டை வேணாம், அங்கே போயிட்டேன். இந்த வில்லேஜில் அந்த செடியெலாம் கிட்ட அது மாட்டுன்னு டக்கு டக்குன்னு உடஞ்சி விழுந்துருது. இன்வென்ட்ரி தான் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இது வந்துச்சு, இது இருக்குது, பவ் இருக்குன்னு. அதில் வந்து ஆனால் ஒரே ஒரு ஏரோ தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு ஏரோவே நான் இங்கே விட்டுட்டு அவங்ககிட்ட போய் சண்டை செய்யலான்னு போனேன். அதுக்கப்புறம் தான் இது பார்த்தேன், ஏரோ இல்லை போல. நான் அழுத்தி பார்த்தேன் அவங்ககிட்ட போய், ஏரோ இல்லை. அதுக்கப்புறம் நான் ரிட்டர்ன் ஓடிட்டேன், ஏரோ இல்லைன்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து இந்த இடம் செட் ஆகுது, அங்கே போய் மைண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே போய் மைண்ட் பண்ணுவேன். அவன் வந்து பின்னாடி தொத்திட்டு வரும், அதனால அங்கே போய் மைண்ட் பண்ணுவேன். இங்கே வந்து மைண்ட் பண்ணுவேன். இங்கே வந்து ஏதோ ஒரு இதில் போட்டு அடைச்சிடுவாங்க. அங்கே செஸ்ட் இருக்கும், ஆனால் திறக்காமலே போயிடுவேன் நான். அடுத்தது இங்கே வந்து இது பண்ணுவேன். அந்த செடியெலாம் வேறு உடஞ்சிக்கிட்டே இருக்கும். இங்கே வந்து உடைப்பேன். இதில் வந்து இன்னொரு பிளாக் உடச்சோடனே இங்கேயே ஸ்லைம்ஸ் பானை டக்குன்னு. அது பார்த்தோன்னே அங்கேருந்து நானும் வர ஆரம்பிச்சிடுவேன். அதுக்கப்புறம் திரும்பி வில்லேஜுக்கே போகலான்னு சொல்லிட்டு வில்லேஜுக்கு போவேன். இங்கேருந்து அந்த ஸ்லைம் கிட்ட மாட்டாமல் துள்ளி துள்ளி வில்லேஜுக்கு போவேன். வில்லேஜு அது இது எப்படின்னு தெரில, வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்குது. நான் அப்படியே வில்லேஜுக்கு ஓடி இருப்பேன். இங்கேருந்து ரீஸ்பான் பாயிண்ட் செக் பண்ண போயிருப்பேன். ஆமாம், ரீஸ்பான் பாயிண்ட்டும் செக் பண்ணிருப்பேன் இங்கேயே. அதுக்கப்புறம் இப்படியே ஓடிக்கிட்டு இருப்பேன். ரீஸ்பான் பாயிண்ட் வந்து அப்புறமா செக் பண்ணிருப்பேன். இந்த இடத்துல வந்து இங்கே வந்து மைண்ட் பண்ணி மேலே போகலான்னு நினச்சேன். இங்கே வந்து இதுக்கு வந்து நல்ல டூல்ஸ்லாம் கிடச்சிதா. அதில் வந்து ஒரு ஸ்வாடு, ஒரு ஆக்ஸ்லாம் கிடச்சிது. அதுக்கப்புறம் இன்வென்ட்ரியும் கொஞ்சம் கொஞ்சம் அடுக்க ஆரம்பித்தேன். எந்த பவரோ அதெல்லாம் எடுத்து முன்னாடி வச்சுட்டு இருந்தேன். டோட்டம்லாம் கிடச்சி, டோட்டம் எடுத்து கையில் வச்சுக்கிட்டேன். அது எப்போ கிடச்சதுனே தெரில. மேலே ஏறலான்னு பார்ப்பேன். அந்த மைண்ட் பண்ணி பார்த்தா இங்கே வந்து க்ரீப்பர், அங்கே பார்த்த மாதிரி க்ரீப்பர் அடுக்கடுக்காக வந்துருச்சு. இப்போ இதுக்கேந்து இது என்ன பண்ணுறது தெரியுமா, வீட்டு மேலே ஏறினேன். அது வெடிச்சிடும் போல் நான் அடித்தேன். அதுவும் அதே மாதிரி வெடிச்சிருச்சு. வெடிச்ச எல்லா க்ரீப்பரும் சாவலை. மேலே இருக்க க்ரீப்பர்லாம் திரும்பி வந்துச்சு. நான் திரும்பி இந்த சைடில் ஓடி மேலே ஏறிட்டேன். அங்கே கோல்லாம் அந்த மாதிரி அதே மாதிரி பிளாக்லாம் இருக்கும் போல். இன்னும் இந்த மோடை பற்றி எனக்கு ஃபுல்லாலாம் தெரியாது. அப்புறம் இங்கே வந்து பச்சை கலரில் ஒரு பிளாக் இருந்துச்சு. அதை மைண்ட் பண்ணால் போர்ஷன்லாம் கிடச்சிது. அதை மைண்ட் பண்ணால் போர்ஷனு மரத்தில் என்னெல்லாம் கிடைக்குமோ அது மாதிரி கிடச்சிது. இங்கே வந்து இந்த வேண்ட்ரிங் தேடுவான் தான், அவன் அடித்தான், அவன் அதை ரொம்ப போயிட்டான். இங்கே வந்து மைண்ட் பண்ணேன். அதில் வந்து ஏதாவது வில்லேஜர்லாம் ஸ்பான் ஆனா இது எல்லாத்தையும் மைண்ட் பண்ணியிருந்தேன். அது வந்து எக்ஸ்பி பாட்டில் கிடச்சிது. அதை மைண்ட் பண்ணேன். இது வந்து ஏதோ வீடுலாம் இருந்துச்சு. அந்த வீடு மேலே ஏறலான்னு தான் பார்ப்பேன். டோர்லாம் திறப்பேன். டோர் திறந்து இதை மைண்ட் பண்ணுவேன். எல்லாத்தையும் மைண்ட் பண்ணுவேன். அதில் வந்து டைமண்ட் ஆர்மர் கிடைக்கும்.
இதை மைண்ட் பண்ண உடனே க்ரீப்பர் வந்துடும். க்ரீப் வந்து வெடிச்சிடும். அந்த இடமே கொஞ்சம் இதுவாயிரும். அதுக்கப்புறம் மேலே ஏறதுக்கு வேறு வழி இல்லை அவ்வளவும். நானே இதை உடச்சி உடச்சி மேலே ஏறலான்னு பார்ப்பேன். திரும்பி வேற க்ரீப்பரு. அந்த க்ரீப்பர் எதுவும் தலைகீழ வேற இருக்கும். திரும்பி அந்த இடம் திரும்பி உடஞ்சிடுச்சா. திரும்பியும் மேலே ஏற தான் பார்ப்பேன். மேலே செஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் மேலே ஏறதுக்கு பார்ப்பேன். நீ ஸ்ட்ரைட்டாக பார்த்தாலும் படிக்க தான் போட்டு வச்சிருப்பான். ஆனால் இதை உடச்சோடனே கோல்டன் கேரக்டர் கிடச்சிது. அதுவும் எம்சாண்டின் கோல்டன் ஆப்பிள் கிடச்சிது. நானும் இந்த லூட்லாம் தூக்கி போட்டு அதில் எம்சாண்டின் கோல்டன் ஆப்பிள் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பவ்லாம் எந்த பவ் பவரோ அதை தூக்கி வச்சேன். அப்புறம் ஏதோ ஒரு போர்ஷன் கிடச்சிது. அது வந்து ஹீரோ போர்ஷன் ஏதோ இருக்குது. அதுக்கப்புறம் திரும்பி எப்படி மேலே ஏறுறது. அதுக்கப்புறம் இந்த ஆர்மர் கிடச்சதுல அந்த ஆர்மர்லாம் எடுத்து போட்டுக்கிட்டேன். அடுத்து இப்போ வந்து பிளாக் இருக்குது. இந்த டிஸ்பென்சரோ ஏதோ பிளாக் இருந்துச்சு. அதை வச்சு மேலே ஏறலான்னு பார்த்தா மேலே வர ஒரு க்ரீப்பர் இருக்குது. அதை வந்து ஏரை விட்டு கொண்டுட்டேன். பவர் 3 அண்டர் கிங் 3ல் வந்து ஒரு ஏர் பவ் இருந்துச்சு. அதை வந்து பவ் வச்சு கொண்டுட்டேன். அடுத்து இதை வச்சு ஷிஃப்ட் பண்ணி மேலே ஏறினேன். அது கொஞ்சம் இடிக்குது. அதை வந்து சைடில் ஒரு பிளாக் போட்டு திரும்பி மேலே ஏறினேன். இது மேலே போய் பார்ப்பேன். இருங்க, மேலே ஏறுவோம். சரி, இதுவும் வந்து படிக்கட்டுலாம் போட்டு வச்சுருப்போம். நான் மேலே போனால் ஒரு நல்ல செஸ்ட் இருக்கும் நினச்சி கன் பவர்லாம் கிடச்சி இங்கே எதாவது இருந்துச்சு. ஆனால் அதை உடைக்கல. சரி, அது க்ரீப்பர் மூஞ்சி போட்டிருக்கு. டக்குன்னு க்ரீப்பர் ஆயிடுச்சுன்னா அதனால் அதை வந்து உடைக்கல. ஆனால் உச்சியில் போவோம், செஸ்ட் இருக்குன்னு பார்த்து போவேன். ஆனால் செஸ்ட் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறதெல்லாம் உடைப்பேன். உடச்சோடனே வந்து ஒரு உயிர் வந்துடும் அங்கே. ஆனால் அந்த வீட்டுக்கு அந்த செஸ்ட்டை நான் பார்த்துட்டேன். அடியில் வந்து டிஎன்டி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டிஎன்டியை வந்து உடச்சிட்டு அந்த செஸ்ட்டை திறப்பேன். அதுக்குள்ளே பார்த்தா ஃபுல் செட் டைமண்ட் அது மாதிரி எம்சாண்டிங்கோட. நானும் கொஞ்சம் நேரம் அவ்வளோதான் சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இது ஆப்பிள் சாப்பிட்டு அந்த ஃபுல் செட்டு ஆர்மரியும் எடுத்து போட்டுவேன். அதாவது இன்வென்ட்ரி வேறு குப்பையாக இருக்குது. எதை வைக்கிறது எதை எடுக்கிறதுன்னு தெரில. அது வரைக்கும் எம்சாண்டிங் ஆப்பிள் வந்து 20 கிடைக்கும். அதெல்லாம் என்கிட்ட ஏற்கனவே கொஞ்சம் இருந்துச்சு வேறு. அதில் வந்து ஸ்வாடு வேறு கிடச்சிது. அதுக்கப்புறம் இந்த ஆர்மர். அதுக்கப்புறம் இங்கே வந்து என்கிட்ட பிக்காக்ஸில் அந்த கதவை உடைக்க முடியாது. அதனால் இங்கே வந்து இதில் இந்த வுட் பிளாக் 2 உடச்சிட்டு வெளில போவேன். இந்த வீடு வந்து கரெக்டாக நான் ஒரு டவர் மேலே ஏறினேன். அது மேலே இருக்குது போல். ஆனால் ரொம்ப ஹைட்டில் இருக்குது. நானும் எப்படி குதிக்கிறதுன்னு பார்த்து அப்படி ஸ்ட்ரைட்டாக குதிச்சிட்டேன். ஹச்பி வந்து முக்கால்வாசி போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு நானும் பார்த்தா அது வந்து உச்சியில் இருக்குது. அப்புறம் இங்கே கொஞ்சம் லக்கி பிளாக் இருக்குது, அதையும் உடைப்பேன். திரும்பியும் ஏதோ ஒரு பில்டிங் வந்து என்ன அடிக்கும். அதுலேருந்து விச்சு வருதுன்னு பார்த்தா சாம்பி வரும். க்ரீப்பர் வந்து எங்கேயும் வெடிச்சிடும். பின்னாடி வெடிக்குமோ எங்கேயும் வெடிச்சிடும். இல்லையே, இப்போயே வெடிக்கும். க்ரீப் வந்து வெடிச்சிடும். அதில் வந்து டோட்டம் ஆஃப் பண்ணி உள்ளே பார்த்தா இது இருக்கும். ஃபுல் ஸ்பானர் போட்டு அதுலேருந்து ஸ்பானை வருது போல். நானும் அப்படி இந்த இடத்த விட்டு ஓடிடுவேன். இங்கே செத்துருப்போன்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு ஓடிடுவேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து நிற்பேன். அவனும் அங்கேயே தான் இருக்கான். அந்த விச்சு வந்து இன்னும் உச்சிலே தான் இருக்குது. அப்படி இங்கே நான் வந்து இந்த மொத்த ஆர்மரையும் எடுத்து போட்டுப்பேன். அந்த ஆர்மரில் வந்து ப்ரொடெக்ஷனு அண்டர் கிங்கி எல்லாமே போட்டு தான் இருக்கும். எல்லாமே இது எல்லாம் எதுக்கு ட்ராகனை இது பண்ணுறதுக்கு தான் சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டுப்பேன். அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் எடுத்து கீழே போட்டுருவேன். அதுக்கப்புறம் இன்வென்ட்ரியை கிளியர் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் தூக்கி போடும். அதில் வந்து ஏரை தூக்கி போட்டுருவேன். எனக்கு வந்து ஏரை முக்கியம். அதனால் திரும்பி ஃபஸ்ட்லேருந்து இன்வென்ட்ரியை கிளியர் பண்ணுவேன். இன்வென்ட்ரியை கிளியர் பண்ணிட்டு இன்வென்ட்ரி எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுட்டு திரும்பி திறப்பேன். அதுக்கு நான் பார்த்தா எனக்கு ஒரு இதில் போட்டு ஒரு கேஜில் போட்டு அடைச்சிருவானோ. நானும் இந்த பட்டனை போட்டு அழுத்துமா எதுவுமே உடையாது. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே உடையாது. திரும்பி பஃபர் ஃபிஷ் குறுக்கால் வந்துருச்சு. நானும் செத்துருவான்னு பார்த்தா திரும்ப இந்த பஃபர் ஃபிஷ் குறுக்கால் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நானும் இந்த ஒரு கிளாஸை உடச்சி அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக ஸ்விம் பண்ணி வெளியில் போயிடுவேன். அதுக்கப்புறம் ஹார்ட் வேறு ஃபுல்லாக இருக்கும். அது இது மாய்ஸ்சர் எஃபெக்ட் வேறு வந்து கோல்டன் ஆப் இருக்கிறதுனால அதை டக்குன்னு சாப்பிட்ருவேன். இப்படிலாம் வரும்னு நான் இது பார்க்கல. அதுக்கப்புறம் சுற்றி பார்த்துட்டு இருப்பேன். திரும்பியும் உயிரோட வந்தது. அதான் இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இது வந்து பார்ட் 1. இதோட இது பார்ட் 2 அப்புறமா வரும். இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். இதில் வந்து எண்டர் டிராகன் நம்ம வந்து எத்தனாவது பார்ட்டில் கில் பண்ணுறதா இது பார்க்கலாம். இது வந்து இதில் வந்து பார்ட் 2 அப்புறமா வரும். எல்லாருக்கும் பாய். முதுகில் தான் பாய் காட்டும்.